மீனா ஒரு வழியா தன் குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே காப்பாற்றி இங்கே ஆதாரத்தோட நிரூபிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரவும் செஞ்சிடறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அங்கே கோமதி பாண்டியன் எல்லாருமே ரொம்ப கவலைப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பம் ஸ்டேஷன் வரைக்கும் போய் உட்கார்ந்துட்டு வந்துட்டோமே, இனி நம்ம வெளியில் எப்படிங்க தலை காட்ட முடியும்? என்னதான் இந்த தப்பு நம்ம செய்யலைன்னு தெரிஞ்சிருந்தாலும் ஊர் முழுக்க நம்மளை இப்படி இங்கேருந்து போலீஸ் ஜீப்பில் கூட்டிகிட்டு போனதானுங்க எல்லாருக்கும் நம்மளை பார்த்தா ஞாபகம் வரும். அப்படி அவங்க மனசில் நம்ம தப்பான ஒரு இடத்த தானங்க பிடிச்சிருக்கோம் அப்படின்னு இப்படி வீட்லேயே அழுதுகிட்டு இருக்காங்க. விடு கோமதி விடு, நமக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கேன். மீனா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம வெளியே வந்திருக்க முடியாது. ஆனால் உங்க வீட்டில் இருக்க உன் அண்ணனுங்களும் இன்னைக்கு நம்ம குடும்ப பிரச்சனைன்னு ஒன்று நிற்கும் போது ஓடி வந்து நின்னாங்கல்ல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இங்கே பாண்டியன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. இங்கே பாண்டியன் வந்து சொல்ல கோமதி அதை நினச்சாவது கொஞ்சம் மனசை வந்துட்டு திருப்திப்படுத்திக்கவும் செய்கிறாங்க. அடுத்த நாள் பாண்டியன் கடைக்கு போகும்போது கடையில் எல்லாருமே இங்கே பாண்டியன் கடையில் இருக்க எல்லாருமே வந்துட்டு வந்தவங்க எல்லாரும் கேவலப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. இனிமேலாம் இவர் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? இப்படி வரதட்சணை கொடுமை கேட்டு வீட்டுக்கு வந்த பொண்ணை கொடுமைப்படுத்தியிருக்காரு. எப்படி இவரையெல்லாம் வெளியே விட்டாங்கன்னு தான் தெரியல அப்படின்னு இங்கே பாண்டியன் காதுபடவே எல்லாமே பேசிட்டு போக பாண்டியன் மனசு வருத்தப்பட்டு கடையில் இருக்க முடியாமல் வீட்டுக்கு வரவும் செஞ்சிடறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கோமதியும் இன்னும் கண்கலங்கி அழுகிறாங்க. என்னங்க இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும் போதும், விடு கோமதி, நாம் இந்த தப்பை செய்யலைன்னு நமக்கு தெரியும், ஆனால் அது ஊருக்காரவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த தங்கமேல் குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேமா. இன்னைக்கு நம்ம குடும்பம் இந்த நிலைமைக்கு கஷ்டப்படுறதுக்கு அவங்க தானம்மா காரணம். அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேமான்னு சொல்ல, ஏற்கனவே செஞ்ச தப்புக்கு தண்டனையாக தானே ஸ்டேஷனில் இருக்காங்க அப்படின்னு அங்கே மீனாவும் ராஜி சொல்ல, ராஜியும் மீனாவும் இன்னும் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் பேசலை. எனக்கு மட்டும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்க மொத்த பேரையும் நான் உள்ளவே தள்ளிடுவேன். போனா போகுதேன்னு இறக்கப்பட்டு கூட நான் அவங்கள வெளியே கொண்டு வரமாட்டேன் அப்படின்னு அங்கே நின்றுகிட்டு இருக்க சரவணனும் சத்தம் போட, அப்போ கதிர் வந்துட்டு இங்கே மீனாவை ராஜியையும் பார்த்துட்டு இன்னொரு விஷயத்தை பற்றி வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க. என்னடா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க இன்னும் ஒரு பொய்யை நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்சா நீங்க யாரும் இன்னும் தாங்கிக்க மாட்டீங்க. அந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் ராஜியும் மீனா அண்ணியுமே தவிச்சிட்டு இருக்காங்கன்னு எங்க கதிர் சொல்ல, என்னடா சொல்ல வர, எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு அங்க சரவணன் சொல்ல, தங்கமேல் அன்னைக்கு வீட்டில் போட்ட நகை எதுவுமே உண்மையான நகை கிடையாது. அவங்க போட்டுட்டு வந்த 70 பவுன் நகையுமே இங்கே சாதாரண கவரிங் நகைதானே தவிர அது எதுவுமே தங்கம் கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகுதான் அத்தனை பேரும் அதிர்ந்து போய் நிற்க, இது ஏண்டா முன்கூட்டியே சொல்லலை, இது தெரிஞ்சால் நம்ம ஸ்டேஷன்லேயே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அங்கே கோமதி சொல்ல, இல்லைம்மா, ஸ்டேஷனில் வச்சு நகை விஷயத்தை பேசினா அப்போ நம்ம உண்மையிலே வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துகிற மாதிரி ஆயிடாதான். நம்ம பேச்சை கேட்க தான் யாருமே தயாராக இல்லையே. அதுக்குள்ளே தான் மீனா அண்ணி நம்ம மேலே யார் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபித்து நம்மளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு அங்கே கதிர சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கோமதியும், நீ சொல்கிறதும் சரிதாண்டா, இந்த குடும்பம் எவ்வளோ பெரிய ஃப்ராடு குடும்பமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அம்மா இப்போ இனிமே என்னை தடுக்காதீங்க, என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அந்த குடும்பத்து மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ண தான் போகிறேன். கோர்ட்டில் ஒரு பக்கம் டிவோர்ஸ் பற்றின கேஸ் நடக்கட்டும், இன்னொரு பக்கம் இந்த கேஸும் நடக்கட்டும் அப்படின்னு சரவணன் சொல்ல, அப்பா இந்த ஒரு விஷயத்துக்காவது என் பக்கம் நில்லுங்கப்பான்னு சொல்ல, உன் விருப்பத்துக்கு நீ என்ன வேணாலும் செய்டா சரவணா, இனி நான் உனக்காக ஓம் பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாங்க. அதை கேட்ட சரவணனும் அங்கேருந்து கிளம்பிட்டு வெளியே போகிற நேரம் தான் அங்கே ஸ்டேஷன்லேருந்து, அதாவது போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வராங்க. உள்ளே வர இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் சரவணனுக்கு ஒன்றும் புரியலை. வாங்க மேடம்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே வந்து ஸ்டேஷன்லேருந்து உள்ளே வந்து நிற்கிறாங்க. என்ன மேடம், திரும்ப ஏதாச்சும் பிரச்சனையா? நாங்கள் தான் மேடம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் ரெடியாக வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்ல, என்ன கம்ப்ளைண்ட், யார் மேலே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, தங்கமேல் குடும்பத்து மேலே தான். அந்த பிள்ளை இங்கே கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக எல்லா விஷயத்திலும் ஏமாத்திருக்கான்னு சொல்ல, அதான் உங்கள் வீட்டு மீனாவா, அந்த பொண்ணு தான் அன்றைக்கி ஸ்டேஷனில் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுச்சு. இங்கே வயசு விஷயம், படிப்பு விஷயம், வேலை விஷயம், குழந்தை விஷயம்னு ஏகப்பட்ட பொய்யில் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நீங்களும் விசாரிக்காமல் உங்கள் பையன் வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டீங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி விசாரித்த வரைக்கும் எல்லாரும் நல்ல விதமாக தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே போலீஸும் வேறு என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்ல, அவங்க போட்டிருக்க நகை வரையுமே இப்போ தான் மேடம் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னு கோமதி சொல்ல, ஓ இதுதான் விஷயமானு அங்கே மேடமும் கேட்குறாங்க. சரி நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, அங்கே பார்த்துக்கலான்னு சொல்ல, நான் வேறு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் இங்கே வந்தேன்னு அங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டரும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த விஷயத்த அந்த தங்கமேல் ஃபேமிலி முன்னாடி வச்சு சொல்கிறது தான் சரியாக இருக்கும்னு தோணுச்சு. இப்போ தான் நான் கான்ஸ்டபிளை அனுப்பி அவங்களை
கூட்டிகிட்டு வரவும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரவும் வைக்கிறாங்க. ஜீப்பில் வந்து அந்த ஃபேமிலி இறங்க, இதுக்கு மேலே நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ என்னத்துக்குடி நம்மளை இங்கே வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க இந்த மேடம்? ஒருவேளை உன்னையும் மாப்பிள்ளையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இருக்குமோ? கடைசியில் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க பாரு. நீ தான் புரியாமல் இந்த அம்மாவை திட்டினேன், ஆனால் கடைசியில் நான் செஞ்ச விஷயத்தெல்லாம் இந்த மேடமே புரிஞ்சுக்கிட்டு உன்னை இந்த வீட்டில் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்கியமும் மாணிக்கமும் எங்கள் தங்கமயில் கிட்ட சொல்ல, தங்கமயிலும் இது எல்லாமே எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு பதட்டத்தில் நிற்கிறாங்க. எதிர்த்த வீட்டில் இருக்க சக்திவேல் குடும்பத்துக்கு ஒன்றுமே புரியலை. பழனிவேல் தான் ஓடி வரவு செய்கிறாங்க. என்ன மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தங்கமயில இந்த வீட்டில் வாழ வைக்கிறதுக்காக எங்களை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு எங்கள் பாக்கியம் எகத்தாளமாக பதில் சொல்லிட்டு உள்ளே போக பழனிவேலுக்கு ஒன்றுமே புரியாமல் பின்னாடியே போகிறாங்க. இப்போ எதுக்கு மேடம் இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்க, கான்ஸ்டபிள் உள்ள வண்டியில் இருக்க அந்த தட்டை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, சரிங்க மேடம் சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு அந்த தாம்பளத்தட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே மேடம் கையில் கொண்டு வந்து கொடுக்கவும் செய்கிறாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏற்கனவே தரகர் உங்கள் குடும்பத்தை பற்றி எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லவும் செஞ்சுருக்காரு. ஆனால் அதை நீங்கள் தான்றது எங்களுக்கு தெரியவும் இல்லை, பிறகுதான் தெரியவும் செஞ்சுது. அதுவும் இல்லாமல் உங்கள் பையனை ஏமாற்றி இவ்வளோ பெரிய ஒரு ஃபோர்ஜரியே பண்ணியிருக்காங்க இந்த ஃபேமிலி. நீங்கள் நினச்சிருந்தா இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், ஆனால் கூட இருக்க அவங்க தங்கச்சி, அதான் இந்த பொண்ணோட தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்காம தான் விட்டுட்டு வந்தீங்க. உண்மையிலேயே சொல்கிறேன் சார், உங்கள் ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்க உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சுருக்கணும் சார். எங்கள் வீட்டு பொண்ணு, என்னுடைய பொண்ணு, அவளும் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 2-3 மாதம்தான் ஆகுது, வீட்டில் தான் இருக்கான். அவளுக்காக தான் நான் வரன் தேடிட்டு இருக்கவும் செஞ்சோம். முதல் வாழ்க்கை சரியாக அமையலை, பெரிய குடிகாரன். இங்கே என் பொண்ணு வாழ்க்கைய டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்போதான் சார் வீட்டில் இருக்கான். அவள் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அவளா தேடிட்ட வாழ்க்கை தான் அவளுக்கு சரியாக அமையல. நானாக அமைச்சு கொடுக்குற வாழ்க்கையாவது அவளுக்கு அமையணும், நல்லா இருக்கணும்னு தான் நான் தேடி ஒரு வரனை பிடிக்கணும்னு நினச்சேன். உங்கள் ஃபேமிலியை பற்றி விசாரிக்கும் போது, உங்கள் பையனை பற்றி விசாரிக்கும் போது எல்லாரும் நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரியான எந்த பொய்யும் எங்கள் ஃபேமிலியில் இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் எங்கள் வீட்டு பொண்ணை உங்கள் வீட்டு மருமகளை ஏற்றுக்க தயாராக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு லேடி கேட்கும்போது, அதை பார்த்துட்டு அங்கே நின்றுட்டு இருக்க தங்கமயிலாக இருக்கட்டும், அவங்க அம்மா பாக்கியமுத்துக்கும் பயங்கர அதிர்ச்சியாக, என்ன மேடம் நடக்குது? இங்கே என் பொண்ணு சேர்த்து வைக்க தான் கூட்டிகிட்டு வரீங்கன்னு நினச்சா உங்கள் பொண்ணை இந்த குடும்பத்தில் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு பாக்கியம் பேச, கொஞ்சம் வாயை மூடுமா, நான் ஒன்றும் உங்கள் 2 பேரும் இங்கே வர சொன்னதுக்கு காரணம் இந்த குடும்பத்தோட சேர்த்து வைக்கணுன்றதுக்காக கிடையாது. அந்த குடும்பத்தை என்ன பாடுபடுத்தினீங்க? அந்த பையனுக்கு கல்யாணமே ஆக விட மாட்டான்னு சவால் நான் பண்ணீங்க. ஆனால் இன்னைக்கு ஏன் பொண்ணை தான் இந்த வீட்டுக்கு நான் மருமகளை அனுப்பவும் போகிறேன் சார். உங்களுக்கு விருப்பம்னா இப்போவே தட்டை மாற்றிக்கலான்னு சொல்லும்போதும், இல்லை மேடம், ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை நான் என் பையனுக்காக அமைச்சு கொடுத்தா அது சரியில்லாமல் போச்சு. இந்த தடவைன்னு சொல்ல, அப்பா இந்த தடவை இந்த கல்யாணத்தில் எனக்கு மனப்பூர்வமான சம்மதம் அப்படின்னு தங்கமயில வெறுப்பேற்றுறதுக்காகவே இதை சொல்லவும் செய்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னு அங்கே அவங்க அம்மா கோமதி கேட்க, ஆமாம்மா, கல்யாணமே நடக்க விட மாட்டேன், அப்படியே கல்யாணமே நடக்காமல் இருக்கிறதுனால தானம்மா இவளை மாதிரியானா இவ என்னை திரும்ப வந்து டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கான். அதனால தான் சொல்கிறேன், நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க தயாராக தான் இருக்கேன். ஏற்றுக்கிறதுக்கு மனசுக்கு தான் கொஞ்சம் டைம் வேணும், மற்றபடி நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சார், உங்கள் பையனை சரின்னு சொல்லிட்டாங்க, இப்போவே நீங்கள் தட்டை வாங்கிக்கலான்னு சொல்லும்போது, பாண்டியனு குமுதி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கவும் செய்ய குடும்பத்தில் இருக்க எல்லாருமே எங்கள் தலையாட்டை எங்கள் பார்த்து ஆம்பளை தட்டை வாங்கிக்கவும் செய்கிறாங்க. பாண்டியனும் இதெல்லாம் பார்த்து தங்கமயில் ஊனு கதறி அழுக, இங்கே பாருமா, இங்கே நின்று நான் அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நீ ஒரு விஷயத்த பண்ண, ஆனால் அது மூலமாக என் குடும்பத்துக்கு என் பொண்ணுக்கும் நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். இங்கே வாழ்கிற வாழ்க்கையை இனி உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. இனி கோர்ட்டு கேஸ்னு டிவோர்ஸ்னு இனிமேல் அது தான் நடக்கும். சீக்கிரமாகவே டிவோர்ஸ் முடிஞ்ச கையோட நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்ப, என்னங்க அவசரப்பட்டு நம்ம தட்டை மாற்றிட்டோமோன்னு அங்கே கோமதி ஃபீல் பண்ண, நம்ம சரவணனே இந்த முடிவு எடுத்ததுக்கு பிறகு இதில் நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் அமைச்சு கொடுத்த வாழ்க்கை முதல்ல சரியில்லாமல் போயிருக்கலாம், இந்த வாழ்க்கை அவனுக்கு சரியாக வரும்ன்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்குன்னா அதை ஏற்றுக்கிறதுக்கான மனசும் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தங்கமயில பாக்கியத்தையுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இனிமேல் அந்த குடும்பத்தை இங்கே எந்த விதத்துலையும் டார்ச்சர் பண்ணக்கூடாது, இனிமேல் அது ஏன் குடும்பன்ற மாதிரி அவங்களும் சொல்ல, இங்கே தங்கமயில அழுது இங்கே புரண்டு தான் அம்மாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க, உனக்கு இப்போ சந்தோஷமா? என் வாழ்க்கையை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு பிறகு இனி நீ சந்தோஷமாக தானே இருப்ப அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாங்க. இங்கே தங்கமயிலும் பார்த்தாத்துக்கு கடைசியில் பாக்கியமோ தங்கமயிலும் மாணிக்கமோ நினச்சது எல்லாமே இங்கே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கவும் செஞ்சிடுச்சு. இப்போ பதிலுக்கு எங்கள் சரவணனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு கூட ரெடி ஆயிடுச்சு.